ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் அபிராமி யுனிவர்சல் கோட். நான் உங்கள் அபிராமி. இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், இப்போ இந்த உலகத்தில் எல்லாருமே ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அதில் நீங்களும் இருப்பீங்க. ஏன்னா இதை கடக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சில நேரம் வாழ்க்கை வெறும் கருப்பு வெள்ளை போல இருக்கும். உங்களுக்கே புரியாது. ஏன் நம்ம வாழ்க்கை இப்படி மாறி போயிடுச்சு? சிரிக்க கூட மனசுக்கு நேரம் இல்லாம இருக்கு. அதுதான் டிப்ரஷன். ஆனா, அது நிச்சயமாகவே ஒரு முடிவா இருக்காது. நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு அழுத்தமான கட்டத்தை கடந்து கொண்டிருப்பீங்க. ரொம்ப தலைவலியா இருக்கும். உடம்பெல்லாம் சோர்வா இருக்கிற மாரி இருக்கும். எதுவுமே நம்மளால முடியாத மாதிரி இருக்கும். எல்லாமே எனக்கு எம்ப்டி ஆன மாதிரி, தனிமையில் இருக்கிற மாதிரி, எல்லார்ல இருந்து நான் வித்தியாசப்படுற மாதிரி, இப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அதுக்கு பேரு தான் மனச்சோர்வு. அதாவது டிப்ரஷன். ஆனா, இத கண்டிப்பாவே நீங்கள் வெளியில வரலாம் இதிலிருந்து. அது மட்டும் இல்லாம இந்த டிப்ரஷனையும் நீங்க வெல்லலாம். இந்த டிப்ரஷன்னா என்னன்னு ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். இது ஒரு சாதாரணமான கவலை என்பது இல்லை. இது ஒரு மனநிலை மாற்றம். உங்களுடைய உணர்வுகள், உடல், எண்ணங்கள் எல்லாமே இதனால பாதிக்கப்படுகிறது. ஒரே மாதிரி நினைவுகள். நான் யாருக்குமே தேவையில்ல. எனக்கு ஏதாவது தவறு இருக்குமோ? என் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லையா? சில படங்கள்ல கூட சொல்லியிருப்பாங்க. என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார்? அந்த மாதிரி. நம்ம லைஃப் இப்படியே போயிடுமா? எப்பவுமே ஒரு எல்லாருடைய வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிற மாதிரி, என் வாழ்க்கையில மட்டும் எப்பவுமே டவுன் ஸ்டேஜ்லயே இருக்கிறேனே! ஹேப்பியா இருக்காங்க எல்லாருமே. நான் ரொம்பவுமே சேடா இருக்கிறேன். இப்படியான எண்ணங்கள்லாம் ரிப்பீட்டடா வந்துட்டுருக்கு. ஆனா உண்மையிலே என்ன? உங்க வாழ்க்கையோட அர்த்தம் நீங்கள் தான். நீங்க இருக்கிறது முக்கியம். நீங்க நம்முடன் இருக்கணும். அது மட்டும் இல்லாம நம்பிக்கையோட இருக்கணும். சரி, இப்படியான விஷயங்கள்லாம் பார்க்கணும். இந்த டிப்ரஷன் வாரதுக்கு என்னென்ன காரணம்னு பார்ப்போம். அதாவது ரூட் ஆஃப் காஸ். எங்க இருந்து அதனுடைய ஆணி வேர் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த வாழ்க்கையில அதாவது கடந்த வாழ்வில உங்களுக்கு ஏற்பட்ட வலிகளினாக இருக்கலாம். குடும்ப பிரச்சனைகளினாக இருக்கலாம். சில பேருக்கு காதல் தோல்வியினால இருக்கலாம். தனிமையினாலேயே இருக்கலாம். சில பேருக்கு லோ செல்ஃப் வொர்த்தினால இருக்கலாம். ஹார்மோனல் இம்பேலன்ஸ்டால இருக்கலாம். அல்லது உங்களுடைய ஃபீலிங்ஸை நீங்க அடக்கி வைக்கிறதா, அந்த உணர்வுகளை நீங்க அடக்குவதால கூட இருக்கலாம். அதிகம் பேசாம இருக்கிறது, வெளிப்படுத்தாம அந்த உணர்வுகளை இருக்கிறது, எல்லாமே மனசுக்குள்ள சுமையாயிடுது. அதனால தான் மனசு ரொம்பவுமே இருட்டா, ரொம்ப ஒரு அமைதியே இல்லாம, குழப்பமான ஒரு மனநிலைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க. சரி, இதனால மனசுல நடக்கிற விஷயங்கள் என்ன தெரியுமா? உங்க மூளையில செரட்டோனின், டோபமைன் மாதிரியான கெமிக்கல்ஸ் குறைவா உருவாகுதுங்க. இதனால தான் எனர்ஜி இல்ல, ஒரு மோட்டிவேஷன்ஸ் இல்ல, ஹாப்பினஸ்ங்கிறது இல்ல போல இருக்கு உங்களுக்கு. ஆனா, அத மீண்டும் பேலன்ஸ் செய்ய முடியுது. அது எப்படின்னா, மனநலம் பிளஸ் பழக்கவழக்கங்கள் பிளஸ் ஆன்மீகத்தன்மை எல்லாமே சேர்ந்து தான் உங்களை குணமாக்குது. சரி, இதெல்லாம் பார்த்துட்டோம். இந்த ஸ்டெப் 2 ஓவர்கம் டிப்ரஷனை பற்றி பார்ப்போம். அடிக்கடி செய்ய வேண்டியவை. பேசுங்க. உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லுங்க. நம்முடனே பேசுற ஒருத்தர் இருந்தா போதும். வலியை பங்களிக்கலாம். வேறு யாராவது உணர்வாங்க. மௌனம். டிப்ரஷனுக்காக உணர்வு. வார்த்தைகள் அதை நீக்கிற மருந்து. அது மட்டும் இல்லாம உடலை நீங்க மாற்றி மாற்றி இயக்கிக் கொள்ளுங்கள். நம்ம உடம்ப ஒரே நிமிஷம் ஆட்டினா கூடவே உங்க மனசு அப்படியே ரிலீஸ் ஆகும். கிட்டத்தட்ட நீங்க நடவுங்க, ஓடுங்க, இசைகளை கேளுங்க, ஆடுங்க, ஏதாவது ஒரு விஷயத்த செய்துட்டே இருங்க. அப்பத்தான் அது உங்க மூளையில இருக்கிற செரட்டோனினை ரிலீஸ் பண்ணும். அடுத்தது டிஜிட்டல் டெடாக்ஸ். இந்த சமூக ஊடகத்துல கம்பேரே பண்ணாதீங்க உங்க லைஃப்பை வச்சு. தோல்வியை காட்டுற வீடியோக்கள், நெகட்டிவான போஸ்ட்டுகள் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணுங்க. அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து நீங்க வெளியே வந்துடுங்க. நெகட்டிவாக பேசுகிற பீப்புள்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. சில டிசிஷன்ஸை எடுக்கிறதுக்கு வேறு யாரும் தடையாக இருந்தாங்கன்னா அதையும் அவாய்ட் பண்ணுங்க.
உங்களுடைய மென்டல் ஹெல்த்துக்கும் உங்களுடைய பீஸுக்கும் இது முக்கியமாகவே இருக்கும். அடுத்தது தூக்கம், மற்றது ஒரு சூரிய ஒளி. தூக்கம் சரியா இல்லைன்னா டிப்ரெஷன் அதிகமாகவே இருக்கும். தூங்குறதுக்கு ப்ராப்பரான ஒரு ருட்டீன் வைங்க. காலையில் சூரிய ஒளியில் நின்னாலே விட்டமின் டி கிடைக்கும். மூட் இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ கண்டிப்பாகவே நல்ல வடிவாக தூங்குங்க. காலையில் சூரிய ஒளியில் 5 நிமிஷமோ 2 நிமிஷமோ நடவுங்க. சூரிய நமஸ்காரங்கள் பண்ணுங்க. நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க. அதாவது அஃபர்மேஷன்ஸ். நம்மை நாமே மோட்டிவேட் பண்ணணும். அதுதாங்க முதலாவது நல்ல விஷயம். தினமும் சொல்கிற மாதிரி இருக்கணும். நான் குணமடைகிறேன், நான் வலிமையானவன் அல்லது வலிமையானவள், நான் வாழ்க்கையை புதிய முறையில் தொடங்க போகிறேன், எனக்கு எல்லா வளமான விஷயங்களும் என்னுடன் தான் இருக்கிறது, அப்படி இல்லையென்றா கூட நான் அதை உருவாக்கி கொள்வேன், இப்படி என்னுடைய வாழ்க்கை இருந்துட போகிறதில்லை, நிச்சயமாக ஒரு நாள் மாறும், இன்றைக்கு இல்லையென்றாலும் நிச்சயமாக அது மாறும், அப்படியான விடயங்களை சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு நோக்கம் என்னன்றதை ஃபஸ்ட்டு தேடுங்க. ஒரு சிறிய நோக்கம் இருந்தால் கூட டிப்ரெஷன்ன்றதுக்கு இடமே இருக்காது. தோல்வி வந்தாலும் மீண்டு வர வைக்கிறது சக்தி நம்மளுக்குள்ள தான் இருக்குது. அது எல்லாத்துக்குமே தேவை. வாழ்க்கையினோட நோக்கம் என்னன்றது நாம் தேர்ந்தெடுக்கணும். அடுத்தது ஸ்பிரிச்சுவல் ஹீலிங், அதாவது ஆன்மீகத்தில் ஒரு ஆறுதலை தேடுங்க. ஒரு தினமும் 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ மௌனமாக எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போய் அமைதியாக உட்காருங்க. 432 ஹெர்ட்ஸ் 528 ஹெர்ட்ஸ் மாதிரி ஹீலிங்ஸ் மியூசிக்ஸை கேளுங்க. நாள்தோறும் நன்றி சொல்லுங்க. அது எந்த கடவுளுக்காக இருந்தாலும் சரி, எந்த பிரபஞ்சத்துக்காக இருந்தாலும் சரி. முதலாவது, ஒவ்வொரு நாளும் நீங்கள் கண் விழிக்கிறதுக்கே இந்த கடவுளோ இந்த இயற்கையும் உங்களுக்கு துணையாக இருக்கிறதால தான். ஸோ இந்த நாள் என் கையில் வந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்க. தீபங்களை ஏற்றி அமைதியாக அமருங்கள். உலகமே உங்களை கேட்கும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்பிரிச்சுவலில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பண்ணி ஆகணும். ஆன்மீகத்தில் நீங்கள் ஹிந்துவாக இருக்கலாம், கிறிஸ்டியனாக இருக்கலாம், முஸ்லீம்ஸாக இருக்கலாம், புத்திஸ்டாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை செய்யுங்க. அது மட்டும் இல்லை, ப்ரொஃபஷ்னலி ஹெல்ப்பை நாடுங்க. அதுக்கு எப்போவுமே பயப்படாதீங்க. நீங்கள் தயங்காமல், சிக்கல்கள் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கவுன்சிலரை சந்திங்க. சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க, சைக்காட்ரிஸ்ட் இருப்பாங்க. அவங்களோட ஹெல்ப்பை சீக் பண்ணுங்க. இதில் வெக்கப்படுறதுக்கு ஒரு விதமான அவசியமுமே இல்லை. இதுக்கே உங்களுக்கு ஒரு தைரியம் வேணும், ஒரு வலிமை வரும். நீங்கள் இப்படி லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்களா? எதுவுமே செய்யாமல் முடியாமல் இருக்குதா உங்களுக்கு? ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்தாலும் உங்களால் அதை செய்ய முடியாமல் இருக்குதா? எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குதா? எவ்வளவு பேர் சுற்றி இருந்தாலும் தனிமையில் ஃபீல் பண்ணுறீங்களா? கொஞ்சம் கூட பயப்படாதீங்க. ஸோ ப்ரொஃபஷனல் ஹெல்ப்ஸை நாடுங்க. சரி, இவ்வளோ விஷயத்தையும் பண்ணுறீங்க. ஒரு சிறந்த மனிதட்ட உதாரணத்தையும் இதில் சொல்லிடுறேன். உங்களுக்கு தெரியும், நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஜிம் கேரி உலக புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகர். டிப்ரெஷனுக்குள்ளே உட்பட்டார். ஆனால் அவர் அதிலிருந்து வெளியே வந்தாருங்க. மெடிடேஷன், பெயிண்டிங் மற்றும் ஆன்மீக பயணத்தின் மூலம். அவர் சொன்னது, டிப்ரெஷன் என்பது உங்கள் மனசு சொல்கிறது, நீ இந்த வேர்டம் போதும்னு. அதாவது நீங்கள் நம்ம வாழ்க்கையை புதுசாக எழுத முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு அவருடைய லைஃபே பெரிய உதாரணம் தான். உங்களுக்காக ஒரு வார்த்தை, உங்களால் முடியும். உங்கள் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை. இது ஒரு துவக்கம் மட்டும்தான். நீங்கள் ஒரு துளி, அதில் நீங்கள் தான் ஒரு ஒளியே. நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒரு அருமையான பரிசு. வாழ்க்கையை புதியா தொடங்குங்க. யாருடைய ஏச்சு பேச்சுக்களுக்கும் இடமளிக்காதீங்க. யாருடைய வார்த்தைகளையுமே நீங்கள் கேட்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பிடிச்சது மாதிரி செய்து கொண்டே போங்க. எத்தனை பேர் தடுத்தாலும், எத்தனை பேர் வந்தாலும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்துட்டு போங்க. இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ அல்லது இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மெயினாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இப்படியான சிந்தனைகளை வளர்க்குற காணொலியை உங்களுக்கு நான் பதிவேற்றுறதுக்கு ஆர்வமாக இருப்பேன். ஸோ இதுவும் கடந்து போகும். நீங்கள் மீண்டும் நல்ல நிலைக்கு வர போகிறீங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.